மிகவும் மகிழ்ச்சியான காலை வேளையிலே அனுதின குழுவில் கூடியிருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் முதலாவது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் அதிகமாய் வளரவும் பெருகவும் உங்களை உற்சாகமூட்டவும் தேவன் கொடுத்த நல்ல நேரத்திற்காக முதலாவது நன்றி செலுத்துவோம். கடந்த நாளிலே வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் பிதாவை பற்றி பிரதானமாக இருக்கும்போது, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரதானமாக உள்ளது. இந்த பாடத்தை முதலாவது நான் முன்னுரையாக ஓரலாக சொல்ல இருக்கிறேன். பிறகு விரிவாக நாம் பார்ப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானார். வசனம் 1 யோவான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் தான் எழுதுகிறார் என்பதற்கான மாதிரியின் இன்னொரு உதாரணத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் தேவன் தனது வலதுகையில் ஒரு புத்தகத்தை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். இந்த புத்தகம் வழக்கத்திற்கு மாறான ஒரு தோற்றமுடையதாக உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. 2ஆம் வசனத்தில் ஒரு பலமுள்ள தூதன், அதாவது அந்த தூதனுடைய அடையாளம் வெளிப்படுத்தப்படவில்லை, ஒரு பலமுள்ள தூதன் என்று விவரிக்கப்படுகிறது. அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி என்றால், அந்த தூதன் மிகுந்த சத்தமாய் புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான், அதாவது தகுதியானவன் யார் என்று அவன் சொன்னான். வசனம் 3 இந்த கேள்விக்கான பதிலை அங்கே விவரிக்கப்படுகிறது. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருக்கிறது. இந்த வார்த்தை கவனிங்க. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவதுன்னு சொல்றார். ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. இந்த வசனத்திற்கான தமிழ் மொழி பெயர்ப்பு மூலமொழியாகிய கிரேக்கத்தோடு ஒத்து வருகிறது. இவ்வசனம் ஒருவனும் என்று சொல்லுகிறது. அதாவது வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது. அப்படியானால் ஒருவேளை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களையும் இது குறிக்கலாம், வானத்தில் இருக்கிற தூதர்களையும் சேர்த்துதான் குறிக்கலாம். அப்போ இந்த புத்தகத்தை திறப்பதற்கு ஒருவனும் கூடாதிருந்தது என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை நிமித்தமாக ரோமர் 3:23 படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். மனிதன் இதற்கு கண்டிப்பாக தகுதியாக இருக்கவில்லை. தூதர்கள் அப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கவில்லை. என கொலோசியர் 1 நாம் 15-18 வரைக்கும் காணப்படக்கூடியது காணப்படாதது. அப்படியானால் எல்லோருமே வேறு வகையானவர்களாக இருக்கிறபடியினாலே தூதர்களும் கிறிஸ்துவுக்கு சமமானவர்கள் அல்ல. எபிரேயர் 1:7 படி பார்த்தா. அது மாத்திரமல்ல, இயேசுவை போல மாம்ச வாழ்க்கையில் சோதனைகளை அவர்கள் நம்மை போல சோதிக்கப்பட்டார்கள் அல்லது வெற்றி பெற்றார்கள் என்றும் அது சொல்லவில்லை. அல்லது இயேசுவை போல வெற்றி பெற்றார்கள் என்றும் சொல்லுவதில்லை. எபிரேயர் 2:14-18 வரைக்கும் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா?
நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து. இருப்பினும் அவரிடம் பாவம் இல்லை. பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராக நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவத்தை மேற்கொண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய வலதுகரத்தில் இருந்த புத்தகத்தை நோக்கி பார்க்கவும் 5 நாளில் திறந்து வாசிக்கவும் இயேசுவை தவிர ஒருவராலும் கூடாதிருந்தது. இது நிமித்தம் யோவானுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மிகவும் அழுதான். இப்போ யோவான் ஏன் அழுதான் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. யோவானுடைய இந்த செயலை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை காண்பிக்கும்படி யோவான் பரலோகத்திற்கு ஏறி வரும்படி அழைக்கப்பட்டார். அதை நாங்கள் நினைவில் வச்சுக்கணுங்க. பூமியில நடக்கிற சம்பவம் பரலோகத்திலே காண்பிக்கப்படுகிற சம்பவம். இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை காண்பிக்கும்படி யோவான் பரலோகத்திற்கு ஏறி வரும்படி அழைக்கப்பட்டான் என்பதை நாம இனிமே படிக்கிற போது நினைவில் வைத்துக் கொள்ளணும். வெளிப்படுத்தல் 4:1 தேவனுடைய கரத்தில் இருக்கிற இந்த புத்தகமானது பரலோகத்திற்கு ஏறி வந்து காணும்படியாக யோவான் அழைக்கப்பட்டதற்கான தெளிவான காரணமாயிருச்சு. இப்போ பரலோகத்துக்கு அவன் ஏறி வரும்படி அழைக்கப்பட்டான். பாருங்க, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அப்போ 5 அப்படிதான் இருக்கிறது. அப்போ இது நமக்கு என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இது இப்பொழுது ஒரு ஏன் அழுதான்னு ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அப்போ யோவான் அங்கே பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புத்தகம் திறக்கப்படுவதை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்தான் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த புத்தகம் திறக்கப்பட முடியாத போதுதான் அவனுடைய நம்பிக்கை ஏமாற்றத்திற்குள்ளாயிருக்கிறது. அவன் அழுவதற்கான காரணமாக அது கண்டிப்பாக இருந்தது. ஆனா வசனம் 5 24 மூப்பரில் ஒருவன் சில ஆறுதலான வார்த்தைகளை யோவானிடத்தில் பேசினான். எவ்வாறு பேசினாரு? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு சரியான அறிமுகம் இங்கே இருக்கிறது. இங்கே இயேசு ஒரு சிங்கமாகவும், அதாவது யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லப்படுது. ஒருவேளை சிங்கம் என்பதற்கு ஒரு காரணம், எல்லாவற்றையும் ஜெயித்த, பாவத்தை மேற்கொண்ட, புஸ்தகத்தை திறப்பதற்கு வெற்றி பெற்ற ஒருவருக்கு சிங்கம் என்று கூட சொல்லலாம். அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்கிறார் என்பதற்காகவும் சொல்லலாம். எது ஒன்றும் பொருத்தி போக வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இயேசு இங்கே ஒரு சிங்கமாகவும் ஆட்டுக்குட்டியாகவும் விவரிக்கப்படுகிறார். அவர் 2மாக இருக்கிறார் என்பதே மெய்யானதாக, ஒரு உண்மையாக, சத்தியமாக இருக்கிறது. இயேசு யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், பூமியிலே சரீர பிரகாரமாக தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தவர். அது நம்ம மத்தேயு 1:1-17 22 அதிகாரம் 45-46, ரோமர் 1 அதிகாரம் 3-5 நம்ம அதை பற்றி வாசிக்க முடியும்.
இன்றைக்கு இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற தாவீதின் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து அவருடைய சபையாகிய நித்திய ராஜ்யத்தின் மீது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இயேசுவானவர் இன்றைக்கு ராஜ்யத்தின் மீது ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக இருக்கிறார். லூக்கா 1:31-33 வரைக்கும், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18-19, யோவான் 18:36-37 நீ ராஜாவோ என்று கேட்கிறாங்க இல்லையா? ஆம், நீ சொல்கிறபடி ராஜா தான் சொன்னார். அப்போஸ்தலர் 2:29-36 வரைக்கும் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் இல்லையா? எபேசியர் 1:22-23, எபேசியர் 5:23, கொலோசியர் 1:13-18 நம்ம வாசிக்க முடியும். இது மாத்திரமல்ல, இயேசுவானவர் தேவனை அறியாதவர்களையும் அவருக்கு கீழ்ப்படியாதவர்களையும் ஆக்கினைக்குள்ளாகும்படி ஜுவாலி தெரிகிற அக்னியோடு மீண்டும் வருவார் என்பதையும் நாம் நினைவில் கொள்வது அவசியம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் அது சொல்லுகிறது. மீண்டும் வந்த பிறகு உலகத்தை நியாயந்திருக்கும்படியாக இயேசு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறோம் இல்லையா? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், தாம் நியமித்த மனுஷனை கொண்டு நீதியாய் நியாயந்திருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் இயேசு யூதா கோத்திரத்து சிங்கம் என்று மாத்திரம் அழைக்கப்படாமல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளார். ஆட்டுக்குட்டினா நமக்கு தெரியுங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும் முன்பாக ஜனங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் இரத்தத்தை அவர்கள் வீட்டு கதவுகள் மேல் தெளித்தார்கள். யாத்திராகமம் 12. கர்த்தருடைய வீட்டை கடந்து போனார். அப்பொழுது தெளிக்கப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை பெற்று தந்தது. கிறிஸ்துவானவர் எல்லா மனுக்குலத்திற்கும் என்ன செய்வார் என்பதற்கான ஒரு நிழலாக இது இருந்தது. இயேசு பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அவருடைய இரத்தமானது மனிதனுடைய பாவ அடிமைத்தனத்திற்காகவும் அவருடைய நித்திய ஜீவனை அருளும்படியாகவும் சிந்தப்பட்டது. நம்ம ஏசை 53 அடிக்கடி வாசிக்கிறோம். யோவான் 1:29-36, அப்போஸ்தலர் 8:30-35, 1 Corinthians 5:7, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-21 நம்ம வாசிக்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆகவேதான் 1 பேதுரு 1:20 சொல்றாரு, ஆகவேதான் இயேசுவானவர் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தல் 13:18 கூட அப்படி இருக்கிறது. மன்னிக்கணும், 13:8 உலகத் தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கு. 1 பேதுரு 1:20 1:20 அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். குறிக்கப்பட்டவராக இருக்கிறார். அப்போ உலகத் தோற்றத்திற்கு முன்னாகவே அவர் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ரோமர் 9:22 நினைவுபடுத்துகிறது. அது என்ன? ரோமர் 9:22 தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தயவா இரக்கமா இருக்கிறார். சரி, அப்போ தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் உலகத்தை ரட்சிக்கும்படியாக இயேசு பூமிக்கு முதல் முறை ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படியாக இயேசு 2ஆம் முறை வருவார். ஒருவேளை அது சிங்கம், அதாவது ராஜாவாகவும் குறிக்கலாம், அல்லது தீர்ப்பளிக்கிறவாகவும் குறிக்கலாம்.
வெற்றியாளராகவும் குறிக்கலாம். எது ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, மூப்பர்களில் ஒருவன் யோவானிடத்திலே புத்தகத்தை திறக்கும்படி ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பிறகு 6ஆம் வசனம் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 7 கண்கள் என்னவென்று அழைக்கிறாரு. 7 கண்கள் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசுவானவர் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 2:36 இயேசு பூமி அனைத்திற்கும் கர்த்தராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:36 மனிதர்களுடைய ராஜ்யங்களில் பூமிக்குரிய தனது ஊழியக்காரராகிய அரசாங்க அதிகாரிகளை கொண்டு இருப்புக்கோளால் அவர்களை ஆளுகையும் செய்கிறார். ரோமர் 13:1-8 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாயிருந்து சபைக்கு தலைமையாக அதன் மீது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர். வசனத்திலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு உண்டு. மத்தேயு 28:18 நாம் வாசிக்க முடியும். இந்த அதிகாரமானது வெளிப்படுத்தல் 5:6 ஒரு ஆட்டுக்குட்டியின் தோற்றத்தோடு விவரிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் 7 ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புத்தகத்தை வாங்கினார். பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் தனியா இருக்காரு, சிங்காசனத்தில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். சிங்காசனத்தில் உட்கார்ந்தவரை பற்றி அருமையா விவரம் 4ஆம் அதிகாரத்திலையும் 5ஆம் அதிகாரத்திலையும் அதிகமான விவரம் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வசனங்கள் நம்ம எவ்வாறு உற்சாகமூட்டுகின்றன? வசனம் 8 இயேசு அந்த புத்தகத்தை வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள் என்று உள்ளது. அவர்கள் ஒவ்வொருவரும் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்திருந்தனர். இந்த வசனம் தேவனிடத்தில் நாம் அதிக ஊக்கத்தோடும் ஆர்வத்தோடும் ஜெபிப்பதற்கு நம்மை உற்சாகப்படுத்தும் வசனமாக இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் தமது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனிடத்தில் போய் ஜெபம் சேருகிறது. இப்போ பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அவருக்கு சுகந்த வாசனையாகவும் இருக்கிறது. இதை போன்றதொரு உருவக விவரிப்பை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3:4 கூட நம்ம காண முடியும். வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில் நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தில் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 4ஆம் வசனம், அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இதே போன்ற ஒரு விவரிப்பு தான் நம்ம அங்கே பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய ஜெபம் தேவனுக்கு எப்படி இருக்கும்? துன்மார்க்கருடைய ஜெபம் இங்கே இல்லை என்பதை நாம பார்க்க முடியும். அப்போ நீதிமான்களுடைய ஜெபத்தை மட்டும் தேவன் கேட்கிறார். தங்கள் இருதயத்தில் பாவ சிந்தனை உள்ளவர்களின் ஜெபத்தை தேவன் கேட்பதாக சொல்லுவதில்லை. சங்கீதம் 66:18 ஏசாயா 59:2 உங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தேவன் செவி கொடாதபடி முகத்தை மறைக்கிறது சொல்றார். யாக்கோபு 5:16 கருத்தோடு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படும். 1 பேதுரு 3:12 1 யோவான் 3:22 நம்ம சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். நாம் சிருஷ்டித்தவரை நோக்கி அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக
நாமோ ஜெபிக்க முடிவதும் அந்த ஜெபங்கள் சிங்காசனத்தில் வீட்டுக்கிடத்தில் சேர்கிறது என்பதும் எவ்வளவு நமக்கு ஒரு சிறந்த உற்சாகத்தையும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க முடிகிறதா? நமக்கு தேவைப்படுகிற ஒரே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து தான். 1 தீமோத்தேயு 2:5 நம்முடைய ஜெபங்கள் சுகந்த வாசனை போன்றது, தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது என்பது நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும். பாருங்க, சாலமோன் செய்த ஜெபம் தேவனுக்கு ஒரு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. அந்த ஆயக்காரன் பரிசேயன் ஜெபங்கள்ல ஆயக்காரனுடைய ஜெபம் தேவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஜெபமா இருந்தது. இப்போ தாழ்த்தி நம்ம தேவன்கிட்ட யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ அது பிரியமான ஜெபமா இருக்கும், அவருடைய சித்தத்தின்படியான ஜெபமாகவும் இருக்கும். இப்போ தேவன் விரும்புகிற ஜெபத்தை நம்ம செய்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நமது விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். பிலிப்பியர் 4:6 1 தெசலோனிக்கர் 5:7 தேவன் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. லூக்கா 18 இடைவிடாமல் நாம் ஜெபிக்கணும். அப்போது நம்ம தேவன்கிட்ட தொடர்ந்து ஜெபத்திலே நம்ம வேரூன்றினவர்களாக இருக்கணும். ஜெபத்தினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்படி உணர்ந்து கொள்ளலைன்னா நமக்கு நாமே தீங்கிழைக்கிறவர்களாக நம்ம இருப்போம். இப்போ நம்ம ஒரு சுருக்கமான ஒரு மேலோட்டமாக என்ன பார்த்தோம்னா, இங்கே ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அதை திறப்பதற்காக கேட்கப்படுகிறது. திறப்பதற்கு பாத்திரவான்கள் யாரும் இல்லை. இப்பொழுது அழுகிறாரு. இப்பொழுது உள்ளும்புறமும் எழுதப்பட்டிருக்க அந்த புஸ்தகம் இப்போ பரலோகத்துக்கு ஏறி வரும்படி அவர் கேட்கப்படுறார். அப்போ அவரை பற்றி விவரிக்கப்படுகிறது. யூதா கோத்திரத்து சிங்கமும் ஆட்டுக்குட்டி என்று விவரிக்கப்படுகிறது. அப்போது நம்ம அங்கே சென்று இவங்களெல்லாம் ஒரு தூபவர்க்கமாகிய ஜெபத்தின் மூலமாகவும் அவருக்கு முன்பாகவும் பணிந்து கொள்வதை நாம் காண முடியும். கத்திஸ்தமானால் நாம் 8ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் ஒரு மேலோட்டமான ஒரு ஆய்வுக்கு செல்வோம். பிறகுதான் நம்ம பாடத்தை விரிவாக்க ஒரு கத்திஸ்தமான திட்டம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. இரக்கமுள்ள பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே, மனுஷர்களாகிய நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிருந்தோம். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. பிதாவே, இது இப்படி காண்கிற பொழுது அங்கே நிற்கிற பரிசுத்தவான் மிகவும் அழுதவராய் காணப்படுகிறார். பிதாவே, அங்கு ஒருவர் நிற்கிறார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாகவும் தாவீதின் வேருமாகவும் திறக்க ஜெயம் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் சந்தோஷமாயிருக்கிறோம். பிதாவே, வெற்றி பெற்ற பாவத்தின் மேலே சோதனை மேலே ஜெயிக்கக்கூடிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரை பின்பற்றக்கூடிய காரியங்களை எங்களுக்கு அதிகமாக உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவை அவர் தகுதியானவராக இருக்கிறார். அதற்காக அவர்கள் செபிக்கிறார்கள். நாங்களும் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இப்படிப்பட்ட ஒரு தகுதியின் அடிப்படையில் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். பாவத்தின் மேல் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தியுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பு உள்ளங்கள் யாவருக்கும், இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும், வாய்ப்பளித்த பிள்ளைகளுக்கும் நாங்கள் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய தயவும் இரக்கம் உங்களோடு கூட இருப்பதாக. நன்றி சகோதர சகோதரிகளே.